எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளைகளை பொறுத்த மட்டிலும் இந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் 40 வயதை அடைந்தவர்கள் எங்களுடைய தாய் தந்தைகள் உயிருடன் இருப்பார்கள். இந்த நேரத்தில் 5 நிலையான பிள்ளைகளுடைய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த 5இல் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். முதலாவது ஒரு நிலை என்னவென்றால், பெற்றோர்களை நோவினைக்குள்ளாக்கப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பொதுவாக நாம் அந்த நோவினை செய்யக்கூடிய செய்திகள், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் நிறைய நமக்கு தெரியும். அதனுடைய தண்டனையும் தெரியும். இந்த முதலாள் சாரார் இருக்கிறாங்களே, பிள்ளைகளில் நான் பெற்றோருக்கு நோவினை காரணா, என்னால் எனது தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு நோவினை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று முதலாவதாக நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டும். இந்த முதல் நிலையில் இருந்தால் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இது சுருக்கமான ஒரு முடிவு. ஒரு பிள்ளை முதல் நிலை இப்படி இருக்கும் என்றால், இரண்டாவது நிலை எப்படி என்றால், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதுடன் சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் பெற்றோருக்கு கட்டுப்படுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு கூலி எதுவுமே கிடைக்காது. சொல்றதுக்காக வேண்டி செய்வார்கள். மிக ஏசி பேசி ஒன்றை அடைவதற்கு ஒரு பெற்றோர் சொல்லிவிட்டார்கள், இந்த ஒரு பயணத்தை கூட்டிட்டு போகணும்னு நடக்க முடியாத, பேச முடியாத ஆசையுடன் ஒரு வார்த்தை வெளிப்படுத்துவார். இவர் அந்த பெற்றோருக்கு கட்டுப்படுவாரு. ஆனால் அந்த கட்டுப்பட்டுட்டு வெளியே போயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு, 4-5 நான தம்பி இருக்கிறான், தாத்தா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க, ஒத்தருமே இவரை பார்க்கறது இல்லை, நான் தான் பார்க்கணும் என்று தாயையும் தந்தையும் பார்ப்பதை சொல்லி அதன் மூலமாக அவருடைய நன்மையை இழந்து விடுவார்கள். அன்புக்குரிய கவனமாக எங்களுடைய வாழ்க்கை 50ஐ தாண்டி விட்டோம் என்றால், 40ஐ தாண்டி விட்டோம் என்றால் மிக கவனமாக வாழ்க்கையை நகர வேண்டும். பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள் என்று செய்துவிட்டு இரண்டாவது சாரார் பிள்ளைகள் அதை சொல்லி காட்டி அவர்கள் நோவினைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. சில நேரங்களில் சில பிள்ளைகள் சில பெற்றோர்களை பொறுப்பெடுத்து வைத்திருப்பாங்க. பார்க்கிறது என்பது பெரிய ஒரு இபாதத்து தான். ஆனால் அதை சொல்லி காட்டி அந்த பெற்றோர்களை நோவினைப்படுத்தினால் எந்த கூலியும் கிடைக்காது. மூன்றாவது சாரார் மிக முக்கியமான சாரார். எப்படி என்றால், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலியை கொடுப்பான். பெற்றோருக்கு அடிபணிந்து நடப்பதன் மூலமாக அவர்களுக்குண்டான கூலி நிச்சயமாக கிடைக்கும். மன விருப்பத்துடன் செய்வார்கள். பெற்றோர்கள் ஒன்றை சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது மன விருப்பத்துடன் அதை செய்யக்கூடிய அந்த சாராரான பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு சாரார் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விடயத்தில் இருக்கின்றார்கள். முழுமையாக பெற்றோர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று நினைத்து செய்யக்கூடிய பிள்ளைகள். இது எல்லாம் இடத்திலும் மிக குறைவாக இருக்கும். நானாக இருக்கலாம், எனது தாய் எதை விரும்புகின்றார் என்று 40 வருடமாக இன்னும் புரியாமல் இருக்கும். எங்களுடைய தந்தை இவ்வளவு காலம் வயதாகியும் அந்த தந்தை சொல்வதற்கு முன்னால் அவர் இந்த உடுப்பை ஆடை அணிந்தால் இந்த சாப்பாட்டை தான் இந்த நேரத்தில் அவர் விரும்புவார் என்று தெரியாத பிள்ளைகளாக இருப்பார்கள். அதை அறிந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அவர் தான் அந்த பெற்றோருக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு பிள்ளையாக இருப்பார். அவருக்கு கட்டுப்பட்ட முழுமையான நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய திருப்தியும் அவருக்கு கிடைக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வயது அடைய எங்களுடைய உணர்வுகளுடன் எங்களுடைய பெற்றோர்களுடைய உண்மையான நிலையையும் உணர வேண்டும். அவர்கள் பேச இதை நினைக்கின்றார்கள், என்னத்தை நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன ஒரு முசீபத்து ஏண்ட வீட்டில் இவங்க இருக்கிறாங்களே என்ற ஒரு உணர்வை நாம் வளர்த்து கொள்ளக்கூட. உங்களுக்கு தெரியும், அடிக்கடி மிக முக்கியமான ஒரு சம்பவம், பெற்றோர்களுடன் ஒரு மனிதன் இருப்பது என்பது அவனுக்கு சிரமமானதாக இருக்கும், கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக இருக்கும். 3 பேர்கள் பயணம் போறாங்க, புகை திடீரென்று அடைக்கின்றது. அந்த ஹதீஸில் அவர் என்ன சொல்லுகிறார், 3 பேரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி வெளியேறுகின்றார்கள். 3வது அவர் கடைசியாக ஒன்றுமே இல்லை, ஒரு பால் கோப்பை பெரிதாக உம்மா வாப்பாக்கு வீடு எடுத்து கொடுத்து வீடை கட்டி அழகான ஒரு வாழ்க்கையில வைக்கல,
அவர் சொல்றார், ஒரு நாள் நான் பாலை எடுத்துக்கொண்டு வாரேன், எனது தாயும் தந்தையும் அப்படியே உறக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த பால் கோப்பையுடன், அந்த சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, அந்த பால் கோப்பையுடன் அவர்களுடைய தலைமாட்டிலே நான் இருந்துட்டேன். அவங்க 2 பேரும் எழும்பி இதை குடிக்கும் வரைக்கும் எனது பிள்ளைக்கு கொடுக்கல, எனது மனைவிக்கு கொடுக்கல. இது நான் உனக்கு செஞ்சேன் யா அல்லாஹ், சொத்தை எதிர்பார்த்தல்ல. அவங்க மௌத்துக்கு முன்னால என்ற பேர்ல ஒரு கடையை எழுதி வைப்பாங்க, ஊட்டை எழுதி வைப்பாங்க. நான் அது 2ஆம் ஜும்மாவில் சொல்லுகின்றேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்களுடைய பெற்றோர்களுடைய பணிவிடையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை தவிர வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது. ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், பெற்றோர்கள் பற்றி அப்படி சொல்லுவது, ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்க நடந்து கொள்ற விஷயத்துல உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் அறிவான். இன் தகூனு சாலிஹீன், உண்மையான பிள்ளையா இல்லையா, சொத்தை எடுக்கும் வரைக்கும் வாப்பா தூக்கிட்டு போறது, வாரது உமா தூக்கிட்டு போறது, வைக்கிறது எல்லாம் எழுதி கொடுத்த முடிஞ்ச போறோம் வாப்பாவை வெளியே போட்டு சின்ன ஊடொண்ட கட்டி கொடுக்கிறேன். பெரிய ஒரு பிழை சமுதாயத்தில் எங்கே நடக்கின்றது என்றால், பெற்றோர்கள் இறப்பதற்கு முன்னால் இருக்கும் பொழுதே சொத்தை எல்லாம் இன்னாருக்கு இன்னாருக்கு என்று கொடுத்துட்டு, ஏண்ட மகன் தானே ஏண்ட மகள் தானே என்ன வெளியே போடுவாயா என்று எழுதி கொடுக்கிறாங்க. அவனுடைய நிலை, வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் அல்லது வேறு வேறு பிரச்சனை, அப்படியே அந்த வீட்டை வித்துட்டு அவர் மௌத்தாப்பு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போட்டுருவான். சர்வ சாதாரணமாக நடக்கு. நேற்று முந்தநிலம் ஒரு செய்தி வந்தது, கணவன் மனைவி 60 வயதுக்கு பிறகு தலாக். என்ன காரணம்? 60 அடைந்த அவர் மார்க்கப்பட்டுள்ளவர் ஒரு பள்ளிக்கு, ஒரு மஸ்ஜிதுக்கு, ஒரு கடையை எழுதிவிட்டார். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி பிள்ளையும் மனையும் சேர்ந்து அவரை வீட்டை விட்டு வெளியே போட்டுட்டாங்க. தான் சம்பாதித்த சொத்து தனக்கு முடிவெடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்க முடியாது என்றால் என்ன பொருளாதாரம் என்ன என்பதை யோசிக்க வேண்டும். அதனால் தான் இஸ்லாம் உயிருடன் இருக்கும் போது அனைத்து சொத்தையும் யாரை நம்பி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. வசியத்து செய்து வைக்கலாம், என்ற மௌத்துக்கு பிறகுதான் நீ அனுபவிக்கணும். பணம் என்று இருந்தால் கூட்டி போயிட்டு யாராவது வைப்பார்கள். ஒன்றுமே இல்லை, இருந்ததெல்லாம் இவரை கொடுத்துட்டாண்டா கிட்ட கூட எடுக்க விரும்ப மாட்டார்கள். இதுதான் உலகத்தின் முடிவாக